எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இன்றைய நாட்களில் பலர் பலவித நெருக்கங்களுக்கூடாக கடந்து செல்வதை காண முடிகிறது. குடும்பங்களிலே, வேலை தலங்களிலே, பொருளாதாரத்திலே பலவித நெருக்கங்கள் தோன்றி அவர்களை வேதனைப்படுத்துவதால் அநேகருக்கு கண்ணீரே உணவாயிற்று. இப்படிப்பட்டவர்களுக்கு தஞ்சம் கொடுக்க மனுஷர் பெரும்பாலும் முன்வர மாட்டார்கள். ஆனால் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சங்கீதம் 9:9 கூறுகிறது. நெருக்கங்கள் மனுஷரை மிகவும் சோர்வடைய பண்ணி பிழையான தீர்மானங்களை எடுக்க வைத்து விடுகிறது. நெருக்கங்களை அனுபவித்த தாவீது தன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று ஜெபித்தார். கர்த்தர் உடனே பதில் கொடுத்ததால் தாவீது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். எப்பொழுது ஆத்துமாவிலே பலன் வருகிறதோ அப்பொழுது நாம் தைரியம் அடைந்து விடுவோம். எலியா ஒரு முறை தனக்கு வந்த நெருக்கத்தினால் கலங்கி மிகவும் சோர்வடைந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் அனுப்பிய தூதன் தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொண்டு சென்று எலியாவிடம், எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது எலியா எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணின் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தாவீதின் கூப்பிடுதலை கேட்டு அவனை தைரியப்படுத்தியவர், தான் சாக வேண்டும் என்று வேண்டுதல் செய்த எலியாவை பலப்படுத்தியவர் எங்களுடைய நெருக்கங்களிலே சும்மா இருந்து விடுவாரா? இதோ உங்களுக்கு ஒரு குட்டி கதை. கிராமத்து இளைஞன் ஒருவன் சிறு வயதில் இருந்தே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தான். அவனுக்கு உறவு என்று யாரும் இல்லை. அவனுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. பரீட்சையில் சித்தி அடையாததால் படிப்பை கைவிட்டான். சிறு வியாபாரம் ஒன்றை தொடங்கி அதிலும் நஷ்டமடைந்தான். இதனால் விரக்தியுற்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ஊரில் உள்ள குளத்தில் பாய நினைத்தான். ஆறாவது காப்பாற்றி விடுவார்கள் என்று அதை கைவிட்டான். தண்டவாளத்தில் படுத்து தற்கொலை செய்ய நாடினான். ஆனால் புகையிரத சத்தம் கடும் பீதியை ஏற்படுத்தி விட்டது. எனவே கையில் கயிறும் கத்தியும் நஞ்சு மருந்து எடுத்துக்கொண்டு ஊரின் எல்லைப்புறமாக சென்றான். வழியில் ஒரு பெரியவர் அவனை கண்டார். அந்த பெரியவர் பிறவியிலேயே கைகால் ஊனமுற்றவர். ஆனாலும் அவருடைய தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் படித்து பட்டம் பெற்று ஒரு கல்லூரியை சொந்தமாக நடத்தும் அளவுக்கு முன்னேறியவர். வாழ்வில் பல தோல்விகளை கடந்து ஜெயித்தவர். அவர் அவனை கண்டதும் நடந்தவற்றை கேட்டு அறிந்து கொண்டார். வாழ்வில் அதிக இழப்புகளும் சோதனைகளும் வருகின்றதென்றால் நாம் இறைவனை நெருங்குகிறோம் என்று அர்த்தம். துன்பம் வந்தவுடன் துவண்டு போய் வர இருக்கும் இன்பத்தை மறந்து வாழ்வை முடித்துக்கொள்ள முயற்சிக்க கூடாது என்றார். இதனை கேட்டு அவன், வாழ வழியில்லையே, என்ன செய்வது என்றான். அதற்கு அவர், தம்பி, உன் கைகளை பார், கத்தி, கயிறு, நஞ்சு, சாவதற்கே இத்தனை வழிகள் இருந்தால் வாழ்வதற்கு ஒரு வழி இருக்காதா? உன்னை படைத்த கடவுள் நீ வாழ்வதற்குரிய வழிகளையும் சேர்த்துத்தான் படைத்துள்ளார். நீதான் அந்த வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார். இதனை கேட்ட அவன் தன்னம்பிக்கையோடு இனி என்ன நடந்தாலும் வாழ்க்கையோடு மோதி பார்த்து வெற்றி அடைவது என உறுதி கொண்டான். பெரியவருக்கு நன்றி செலுத்திவிட்டு புகையிரத நிலையத்துக்கு சென்றான் தன் புது வியாபாரத்தை ஆரம்பிக்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, இந்த இளைஞனுடைய வாழ்வில் வந்த சோதனைகள் முடிவிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது போல நாமும் கர்த்தரை நம்பிக்கையாக கொள்ளும் போது அவர் எம்மை எல்லா நெருக்கங்களிலிருந்தும் விடுவிப்பார். ஏனென்றால் எம்மை வாழ்விப்பதற்கான வழிகள் எல்லாம் நம் தேவனிடத்தில் இருக்கின்றன. எனவே அவர் மேல் நம்பிக்கை வைத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. தாவீதையும் எலியாவையும் நெருக்கங்களில் இருந்து விடுவித்தவர் எங்களையும் நினைந்தெள்ளுங்கப்பா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற வார்த்தையின்படி எம் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து எம்மை விடுவித்து மகள பண்ணுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.